நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவில் நாம் திருமலை திருப்பதியின் வரலாற்றினை குறித்து அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். ஸ்ரீமன் நாராயணன் மக்களின் துன்பங்களை நீக்க இம்மண்ணுலகில் 108 திவ்ய தேசங்களில் எழுந்தருளியுள்ளார். அவற்றில் திருவேங்கடம் என்னும் திருப்பதி மிக முக்கியமான திருத்தலமாகும். இத்தலமானது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திவ்ய தேசங்களில் புகழ்பெற்ற ஒன்றாகும். இங்கு திருவேங்கடவன் கலியுக வரதனாக, கண்கண்ட தெய்வமாக, வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை வழங்குபவராக அருள்பாலிக்கிறார். திருமலை திருப்பதி நமது பாரத தேசத்தின் ஆந்திர மாநிலத்தின் திருப்பதி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 3200 அடி உயரத்தில் இத்திருத்தலமானது அமைந்திருக்கிறது. மூலவரான வேங்கடாஜலபதி நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். இவர் திருவேங்கடமுடையார், வேங்கடாஜலபதி, வேங்கடேசன், வேங்கடநாதன், வேங்கடேஸ்வரன், ஸ்ரீனிவாசன், கோவிந்தன், ஏழுமலையான், பாலாஜி போன்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். பழைய தமிழ் இலக்கியங்களில் இவர் வெறுங்கை வேடன் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் பத்மாவதி என்று அழைக்கப்படுகிறாள். இங்கிருக்கும் உற்சவர் மலையப்ப சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஸ்ரீதேவி பூதேவி சகிதராக காட்சி தருகிறார். இத்தல தீர்த்தமாக சுவாமி புஷ்கரணி விளங்குகிறது. இங்கு வைகானச ஆகமத்தை பின்பற்றி பூஜைகள் நடத்தப்படுகின்றன. தல விருட்சமாக புளிய மரம் உள்ளது. வெங்கடேஸ்வரர் எழுந்தருளியுள்ள திருமலையில் 7 சிகரங்கள் அடங்கியுள்ளது. இது ஆதிசேஷனின் 7 தலைகளை குறிப்பதால் இந்த மலைக்கு சேஷாச்சலம் என்று பெயர். திருமலையின் 7 சிகரங்களும் சேஷாத்ரி, அஞ்சனாத்ரி, நாராயணாத்ரி, ரிஷபாத்ரி, கருடாத்ரி, வேங்கடாத்ரி, நீலாத்ரி என்று அழைக்கப்படுகின்றன. திருமலை திரேதாயுகத்தில் அஞ்சனாத்ரி என்றும், கிருதயுகத்தில் நாராயணாத்ரி என்றும், துவாபர யுகத்தில் நரசிம்மாத்ரி என்றும், கலியுகத்தில் திருவேங்கடாத்ரி என்றும் பெயர் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. 7 மலைகளாக எந்த யுகத்திலோ தோன்றிவிட்ட ஆதிசேஷன் சேஷாத்ரி என்ற பெயருடன் எம்பெருமானின் அவதாரத்திற்காக காத்து கொண்டிருந்தார். அத்ரி என்றால் மலை என்று அர்த்தம். திருமாலின் வருகைக்காக ஆதிசேஷன் இங்கே முன்கூட்டியே படுத்ததாக புராண வரலாறு கூறுகிறது. ஆதிசேஷன் எத்தனை நீளமாக படுத்தார் என்று பார்க்கும் பொழுது காளஹஸ்தி என்ற இடத்தில் ஆதிசேஷனின் தலை ஆரம்பிக்கிறது. அந்த பாம்பின் சிரசையே வேங்கடாத்ரி என்ற மலையாக வேங்கடேச பெருமாள் ஏற்றருளி ஆனந்த விமானத்தின் கீழ் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார். ஆதிசேஷனின் இதய பகுதியில் உருவான க்ஷேத்திரமே அகோபிலம். ஸ்ரீசைலம் என்ற இடத்தில் ஆதிசேஷனின் வால் பகுதி முடிவடைகிறது. காளஹஸ்தியில் ஆரம்பித்து ஸ்ரீசைலம் வரை ஆதிசேஷன் படுத்திருக்கிறார் என்றால் 7 மலைகளின் நீளத்தை நம்மால் உணர முடியும். திருமால் பூலோகத்தில் எழுந்தருளுவதற்காக ஆதிசேஷன் திருமலையாக படுத்து விட்டார். வைகுண்டத்தையே பூலோகத்திற்கு ஆதிசேஷன் கொண்டு வந்து விட்டார் என்றாலும் மிகையாகாது. ஆதிசேஷன் ஆரம்ப காலத்தில் சேஷாத்ரி என்ற 7 மலையாகி இருந்தார். காலப்போக்கில் ஒவ்வொரு மலைக்கும் தனி பெயர் ஏற்பட்டது. அந்த வரலாற்று சுருக்கத்தையும் இனி காணலாம். சேஷாத்ரி பெருமாளின் அவதாரத்திற்காக ஆதிசேஷன் மலையாக வந்தார். இது ஆதிசேஷன் பெயரால் சேஷமலை என்று அழைக்கப்படுகிறது. அஞ்சனாத்ரி ஆஞ்சநேயரின் தாயான அஞ்சனை தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க திருப்பதியில் உள்ள ஆகாச கங்கையில் நீராடி ஆதிவராகரை வேண்டி தவம் இருந்தாள். இதன் பயனாக ஆஞ்சநேயரை பெற்றெடுத்தாள். அவள் பெயரினாலேயே இம்மலையானது அஞ்சனமலை எனும் அஞ்சனாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. நாராயணாத்ரி நாராயண முனிவர் என்பவர் பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி இத்தலத்தை தேர்ந்தெடுத்து தவமேற்றினார். பகவான் விஷ்ணு பிரத்யட்சமாகி வேண்டும் வரம் யாதன கேட்க அதற்கு நாராயண முனிவர் உலக மக்களின் நன்மைக்காக இங்கே என்றென்றும் எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் என வேண்டினார். அதற்கு பகவானும் இசைந்தார். நாராயண முனிவர் தவம் செய்து இறைவனை தரிசித்த இடமே நாராயணாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. பகவான் இந்த இடத்தில் தானே கோவில் கொண்டதால் இது ஸ்வயம்பக்த கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ரிஷபாத்ரி ரிஷபன் என்ற அசுரன் இங்கு சுவாமியை வணங்கி மோட்சம் பெற்றான். அவனது பெயரில் இது ரிஷபாத்ரி என்று பெயர் பெற்றது.
கருடாத்ரி. இங்கு சுவாமியை வணங்க வந்த கருடாழ்வார் வைகுண்டத்திலிருந்து 7 மலையை கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இம்மலையானது கருடாத்ரி என்று வழங்கப்பெற்றது. வேங்கடாத்ரி. திருமலையில் ஏறியதுமே பாவங்கள் பஸ்மமாகி விடுகின்றன. வேம் என்றால் பாவம், கட என்றால் நாசமடைதல், பாவங்களை போக்கும் மலை என்பதால் இதற்கு வேங்கடாத்ரி என்று பெயர். இம்மலையில் வேங்கடாஜலபதியாக ஸ்ரீனிவாசன் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். நீலாத்ரி. நீலன் என்ற வானர வீரன் தவம் செய்த மலை. எனவே இம்மலைக்கு நீலாத்ரி என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த திருப்பதி மலையில்தான் கொங்கணவர் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார். 11ஆம் நூற்றாண்டில் இந்த கோவிலின் வழிபாட்டு முறைகள் ராமானுஜரால் முறைப்படுத்தப்பட்டன. வைணவம் செழிப்புற்றிருந்த கிபி 5ஆம் நூற்றாண்டில் திருப்பதி திருமலை ஆழ்வார்களால் கலியுக வைகுண்டம் என்று போற்றி கொண்டாடப்பட்டது. இனி திருமலையில் திருவேங்கடவன் எழுந்தருளிய வரலாற்றினை அறிந்து கொண்டு திருமலை குறித்த அறியப்படாத தகவல்களை அறிந்து கொள்ளலாம். கிருஷ்ணாவதாரத்தை முடித்துக்கொண்டு ஸ்ரீஹரி வைகுண்டத்தில் தங்கியிருந்தார். பூலோகத்தில் கலியுகம் துவங்கி அநியாயங்கள் பெருகின. மீண்டும் இறைவன் பூமியில் அவதாரம் செய்ய வேண்டி காஷ்யப முனிவர் தலைமையில் முனிவர்கள் யாகம் செய்ய துவங்கினர். யாகத்தை காண வந்த நாரதர் யாகத்தின் பலனை யாருக்கு தரப்போகிறீர்கள் என்று முனிவர்களை கேட்டார். பலனை சாந்தமான மூர்த்திக்கு தருவதென்று முடிவு செய்தனர் முனிவர்கள். மும்மூர்த்திகளில் சாந்தமானவரை தேடி பிருகுமுனிவர் சத்தியலோகத்திற்கு சென்றார். அங்கே பிரம்மதேவர் சரஸ்வலது தோழிகளோடு இருவருக்கும் இடையே காதல் மலர உடனே பெற்ற தாய் போல தன்னை கவனித்து வந்த வகுலாதேவியிடம் சென்று பூர்வ ஜென்ம கதைகளை கூறி பத்மாவதியை தான் மணக்க வேண்டிய அவசியத்தை கூறுகிறார். ராமாவதாரத்தின் பொழுது வேதவதி எனும் பக்தை ராமபிரானை மணமகனாக அடைய வேண்டி தவம் செய்தாள். ராமரும் அவளிடம் இந்த ஜென்மத்தில் நான் ஏகபத்தினி விரதனாக இருப்பதால் மணந்து கொள்ள, அதன்படியே வேதவதி பத்மாவதியாக பிறந்து ஆகாசராஜனின் மகளாக வளர்ந்து வந்தாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருமணத்தில் வராக சுவாமியை சந்தித்தார். வராகரும் மகிழ்ந்து இடமளித்தார். அதன் பின் ஸ்ரீனிவாச பெருமாள் கலியுகம் முடியும் வரை பக்தது அருள்பாலிக்க துவங்கினார். வராகருக்கு நன்றி கூறும் விதமாகத்தான் இன்று செய்துவிட்டு பிறகு வெங்கடேச பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஒரு ஐதீகமாக உள்ளது. இந்த வரலாறுகள் அனைத்தும் நிகழ்ந்த இடம்தான் திருவேங்கடமலை. ஸ்ரீனிவாச கல்யாணத்தை நினைவு கூறும் வகையில் இன்றளவும் திருமலையில் தினந்தோறும் கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. பத்மாவதி அலமேலு மங்காபுரத்தில் அருண் மற்றும் சேலை முதலியவை திருமலையில் இருந்து திருச்சானூரில் இருக்கும் பத்மாவதி தாயாருக்கு எடுத்து செல்லப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீனிவாச பெருமாள் தினமும் திருச்சானூர் வந்து தங்கிவிட்டு காலையில் திருமலை திரும்புவதாகவும் ஐதீகம் உள்ளது. திருமலை கோவில் 3 பிரகாரங்களையும் அழகிய ராஜகோபுரங்களையும் கொண்டிருக்கிறது. இங்குள்ள ஆனந்த விமானம் அமைந்திருக்கும் மூலவர் ஆலயம் மிக மிக பழமையானது. இது எந்த ஆண்டு கட்டப்பட்டது என்பது சரியாக தெரியவில்லை. திருமலை திருக்கோவில் பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், சாளுக்கியர்கள், விஜயநகர மன்னர்கள் என பல அரச மரபினர்களால் பல்வேறு காலகட்டங்களில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இக்கோவில் தொண்டைமான் என்ற பல்லவ மன்னனால் ஆரம்ப காலத்தில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் இங்கு கிடைக்கப்பட்டுள்ள பெரும்பாலான கல்வெட்டுக்கள் தமிழ் மொழியில் உள்ளன. திருமலை தமிழகத்தின் ஒரு பகுதியாகவே தொண்டு விஜயநகர பேரரசால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. விஜயநகர பேரரசின் மாமன்னரான ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் இக்கோவிலுக்காக ஏராளமான தங்கம் மற்றும் விலையுயர்ந்த ஆபரணங்களை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவரங்கம் அரங்கநாதர் கோவில் போன்றவை இஸ்லாமிய படையெடுப்பாளர்களால் சூறையாடப்பட்ட பொழுது தென்னிந்தியாவில் தப்பியிருந்த இடம் திருப்பதி மட்டும்தான். இந்த இஸ்லாமிய படையெடுப்பின் பொழுது திருவரங்கத்தில் இருந்த உற்சவர் சிலைகள் திருப்பதிக்கு கொண்டு வரப்பட்டு பாதுகாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சிலைகளை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட ரங்க மண்டபம் இன்றும் கூட திருப்பதியில் இருக்கிறது. இஸ்லாமிய படையெடுப்பாளர்களிடமிருந்து திருமலை கோவில் தப்பியதற்கு சுவாரஸ்யமான வரலாறு ஒன்று சொல்லப்படுகிறது.
இஸ்லாமிய படையினர் திருப்பதியை அடைந்த பொழுது மலையின் மேல் என்ன கோவில் இருக்கிறது என்று கேட்டனர். அவர்களின் நோக்கத்தை நன்கறிந்த உள்ளூர் மக்கள் பன்றி கடவுளின் கோவில் என்றனராம். மக்கள் குறிப்பிட்டது வராக பெருமாளின் திருக்கோவிலேதான். பன்றிகளின் மீது அவர்களுக்கு இருந்த வெறுப்பின் காரணமாக அவர்கள் திருமலைக்கு செல்லும் எண்ணத்தை கைவிட்டு விட்டு படைகளை வேறு திசைக்கு திசை மாற்றியதாக சொல்லப்படுகிறது. திருப்பதி கோவிலை பற்றிய எண்ணிலடங்காத விஷயங்களை நம்மில் பலரும் அறிந்திருக்க மாட்டோம். சிலிர்ப்பூட்டும் திருமலை ரகசியங்கள் பல உள்ளன. திருமலை குறித்த அறியப்படாத விஷயங்களை இனி அறிந்து கொள்வோம். திருப்பதி என்பது மலை அடிவார பகுதியையே குறிக்கும். திருமலை என்பதே கோவிலுள்ள பகுதியை குறிக்கும். திருமலை ஏழுமலையானுடைய சிலை சிலாத்தோரணம் என்ற விசித்திரமான கல்லினால் செதுக்கப்பட்டது. இக்கல்லானது திருமலையில் மட்டுமே காணப்படுகிறது. இக்கல்லினுடைய ஆயுள் சுமார் 250 கோடி ஆண்டுகள் என மண்ணியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர். உலகத்திலேயே இந்த வகையான பாறைகள் இங்கு மட்டும்தான் உள்ளன. ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு தினசரி பச்சை கற்பூரம் சாத்துகிறார்கள். இந்த பச்சை கற்பூரம் ஒரு ரசாயன வகையை சார்ந்த அரிப்பை கொடுக்கும் ஒரு வகை அமிலமாகும். இந்த ரசாயனத்தை சாதாரண கருங்கல்லில் தடவினால் கருங்கல் வெடித்துவிடும். ஆனால் ஏழுமலையான் திருவுருவ சிலைக்கு 365 நாட்களும் பச்சை கற்பூரம் பூசுகிறார்கள். ஆனாலும் வெடிப்பு ஏற்படுவதில்லை என்பது ஆச்சரியமான விஷயமாகும். திருமலை ஏழுமலையானுடைய பிரசாதமான தயிர் சோறு உடைந்த மண் சட்டியில் வைத்து படைக்கப்படுகிறது. இப்படி ஒரு பிரசாத படையல் வேறு எந்த கடவுளுக்கும் படைக்கப்படுவதில்லை. எந்த கருங்கல் சிலையானாலும் எங்காவது ஓரிடத்தில் சிற்பியின் ஒளிப்பட்டிருக்கும் இடம் தெரியும். உலோக சிலையானாலும் உலோகத்தை உருக்கி வார்த்த இடம் தெரியும். ஏழுமலை தெரிவதில்லை. எந்த ஒரு கருங்கல் சிலையை எடுத்துக்கொண்டாலும் சுரசுரப்பாக இருக்கும். ஆனால் ஏழுமலையானுடைய சிலை நவீன கால இயந்திரங்களால் பாலிஷ் போட்ட சிலைகளைப் போலவே பளபளப்பாக இருப்பது ஆச்சரியமான விஷயமாகும். ஏழுமலையான் திருமேனியில் நுணுக்க வேலைப்பாடுகள் எல்லாம் மெருகூட்டப்பட்டது போல இருக்கின்றன. கருங்கல் சிலைகளில் இந்த அளவு பளபளப்பான சிலை ஏழுமலையானுடையதாகத்தான் இருக்கக்கூடும். ஏழுமலையானுடைய சிலையில் உள்ள சிற்பசாஸ்திர நுட்பங்கள் சிற்பக்கலை வல்லுநர்களுக்கு அதிசயத்தக்க வகையில் ஆச்சரியமூட்டும் விதமாக இருக்கின்றன. திருமலை 3200 அடி உயரத்தில் உள்ள குளிர் பிரதேசமாகும். ஆனால் ஏழுமலையான் திருவுருவ சிலையானது எப்பொழுதும் 110 டிகிரி பாரன்ஹீட் வெப்பத்தில் இருக்கிறது. ஏழுமலையானுக்கு அதிகாலை 4:30 மணிக்கு குளிர்ந்த நீர், பால் மற்றும் அபிஷேக திரவியங்களால் அபிஷேகம் செய்விக்கின்றனர். ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழுமலையானுக்கு வியர்க்கிறது. பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை ஒற்றி எடுக்கிறார்கள். வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கழற்றும் பொழுது ஆபரணங்கள் எல்லாம் சூடாக இருக்குமாம். ஏழுமலையானுக்கு நெடுங்காலமாக கண்களை மறைக்காமல் தான் நாமமிடப்பட்டு வந்துள்ளது. சமீப காலமாகத்தான் ஏழுமலையானுக்கு கண்களை மறைத்தபடி நாமமிடும் வழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஏழுமலையானுக்கு நிகழ்த்தப்படும் நித்தியானுஷ்டான பூஜை கைங்கரியங்கள் ராமானுஜரால் வகுத்து கொடுக்கப்பட்டு இன்றளவும் பின்பற்றப்படுகிறது. திருமலையில் வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தின் உண்மையான பெயர் மனோகரம் என்பதாகும். கடந்த 1715ஆம் ஆண்டு துவங்கி லட்டு ஏழுமலையானுக்கு படைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. 1803ஆம் ஆண்டு முதல் பக்தர்களுக்கு பூந்தி வடிவில் முதலில் இது விநியோகிக்கப்பட்டு வந்தது. காலப்போக்கில்தான் லட்டு வடிவிலான மனோகரம் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருமலை கோவிலில் 3 வகையான லட்டுகள் புழக்கத்தில் உள்ளன. ஆஸ்தான லட்டு, கல்யாண உற்சவ லட்டு என்ற 2 வகை லட்டுகளும் 750 கிராம் எடையில் அதிக அளவில் முந்திரி, திராட்சை உட்பட்ட பொருட்களுடன் உயர்தரமான முறையிலும் குறைவான அளவிலும் தயாரிக்கப்படுகின்றன. இவை பெரும்பாலும் பிரமுக புரோக்தம் லட்டு அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. இதன் எடை 175 கிராம் ஆகும். சென்னை ஆளுநராக இருந்த சர் தாமஸ் மன்றோ திருமலை ஏழுமலையானுக்கு தினந்தோறும் தயிர் சோறு, சர்க்கரை பொங்கல் செய்வதற்காக தன் சொந்த பணத்தில் நெய்வேத்திய கட்டளை ஏற்பாடு செய்தார். இந்த அறக்கட்டளை இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கும் காலை 11:30 மணிக்கு கோவில் மணி அடிக்கப்பட்டு மன்றோ பெயர் படிக்கப்பட்டு நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. திருமலை ஏழுமலையானுக்கு சாற்றப்படும் வஸ்திரம் 21 முழ நீளமும் 5 கிலோ எடையும் உள்ள பட்டு பீதாம்பரம் ஆகும்.
இதை தயாரிப்பதற்கென்று சென்னையில் தனியே கடை உள்ளது. இந்த வஸ்திரம் ஏழுமலையான் கோவில் அலுவலகத்தில் மட்டுமே கிடைக்கும். இவ்வளவு பெரிய வஸ்திரம் சாற்றிக் கொள்ளும் கடவுள் ஏழுமலையானாகத்தான் இருப்பார். ஏழுமலையான் கோவிலில் முன்பு வெள்ளிக்கிழமை தோறும் வில்வ இலையானது அர்ச்சனைக்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதற்கு பதிலாக தற்பொழுது மார்கழி மாதம் முழுவதும் வில்வ அர்ச்சனை செய்யப்பட்டு வருகிறது. சிவபெருமானுக்குரிய வில்வ இலையானது அர்ச்சனைக்கு பயன்படுத்தப்படும் ஒரே வைணவ ஆலயம் ஏழுமலையான் திருக்கோவிலாகத்தான் இருக்கக்கூடும். சிவராத்திரி அன்று ஏழுமலையானுக்கு கஷேத்திரபாலிகா உற்சவம் நடைபெறுகிறது. அன்று வைரத்தில் விபூதி நெற்றிப்பட்டை சார்த்தப்பட்டு வீதியுலா நடைபெறுவதும் தனிச்சிறப்பாகும். ஏழுமலையான் சிலைக்கு எண்ணெய் காப்பு சாற்றப்படுவதில்லை, புனுகு காப்பு சாற்றப்படுகிறது. ஏழுமலையான் கோவிலில் சாத்தும் முறை தென்கலை, ஆனால் கோவில் நிர்வாகமோ வடகலையினர் வசம் உள்ளது. தாளபாக்கம் மன்னமையா என்பவர் ஏழுமலையான் மீது 32,000 கீர்த்தனைகளை ஏற்றியுள்ளார். இது ஒரு வரலாற்று சாதனை நிகழ்வாகும். ஏழுமலையானுக்கு உடுத்தப்படும் தங்க பீதாம்பர உடை 40 கிலோ எடையுள்ளது. ஏழுமலையானின் சாலக்கிராம தங்க மாலை 12 கிலோ எடையுள்ளது. இதை ஏழுமலையானுக்கு சாற்ற 3 அர்ச்சகர்கள் தேவை. சூரிய கடாரி என்ற ஆபரணம் 5 கிலோ எடையுள்ளது. இவை போல அரிதான பல நகைகள் ஏழுமலையானுக்கு குவிந்துள்ளன. அரிய நகைகள் தவிர சாதாரண நகைகளும் அநேகமாக உள்ளன. இவற்றை சேமிக்க இடமோ ஏழுமலையானுக்கு உடுத்த நேரமோ இல்லாமல் இருப்பதால் சாதாரண நகைகளை மட்டும் ஆண்டிற்கு ஒரு முறை பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து ஏலம் விடுகிறார்கள். உலகிலேயே மிக மிக அரியதான ஒற்றை கண் நீளம் என்ற அரிய ரத்தினக்கல் ஏழுமலையான் கோவிலில் உள்ளது. இதன் தற்பொழுதைய மதிப்பு 100 கோடி ரூபாயாகும். ஏழுமலையானுக்கு விசேஷ நாட்களில் மட்டுமே அணிவிக்கப்படும் 500 கிராம் எடையுள்ள மரகத கல்லிற்கு இன்று வரை விலை நிர்ணயம் செய்ய முடியவில்லை. ஏழுமலையானுக்கு தினமும் 120 வகையான ஆபரணங்களும் உற்சவர்களான ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்பருக்கு 338 வகையான ஆபரணங்களும் அணிவிக்கப்படுகின்றன. உற்சவரான மலையப்பர் உலாவரும் தேரானது 75 கிலோ தங்கத்தால் வடிவமைக்கப்பட்டதாகும். ஏழுமலையானுடைய நகைகளின் தற்பொழுதைய தோராய மதிப்பு 1000 கோடிகளை தாண்டும். ஏழுமலையான் கோவிலில் தினம்தோறும் காணிக்கையாக செலுத்தப்படும் சராசரி உண்டியல் தொகை 3 கோடி ரூபாயாகும். அதிகபட்சமாக ஒரே நாளில் சுமார் 5.5 கோடி ரூபாய் வரை செலுத்தப்பட்டுள்ளது. உலகிலேயே உண்டியல் காணிக்கை அதிகம் சேரும் கோவிலாக திருமலை ஏழுமலையானுடைய ஆலயம் திகழ்கிறது. உலகிலேயே தினமும் அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தரும் முதல் கோவிலாகவும் திருமலை ஆலயம் விளங்குகிறது. சாதாரண நாட்களில் 50,000 முதல் 70,000 பக்தர்களும் விசேஷ காலங்களில் 1,00,000க்கும் அதிகமான பக்தர்களும் இங்கு வருகை புரிகிறார்கள். ஏழுமலையான் கோவிலை ஒட்டியுள்ள கடைகளில் தினசரி விற்பனை மூலம் சராசரி வருமானம் 2 கோடி ரூபாய்களாகும். ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு கிடையாது, ஆனால் கொண்டாட்டம் உண்டு. ஏழுமலையான் கோவிலுக்குள் கொங்கண சித்தர் ஜீவசமாதி உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அது எங்குள்ளது என்ற குழப்பம் இன்று வரை நீடிக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து பூசணை பொருட்கள் வரவழைக்கப்படும் ஒரே கோவிலாக திருமலை விளங்குகிறது. சீன புனுகு, நேபாள கஸ்தூரி, நெதர்லாந்து ரோஜா முதலியவை வரவழைக்கப்படுகின்றன. திருமலையில் ஆண்டிற்கு ஒரு முறை கங்கம்மா என்ற கிராம தேவதைக்கு விழா எடுப்பிக்கப்படுகிறது. கங்கம்மா ஜாத்ரா என்பது இவ்விழாவின் பெயராகும். இவ்விழாவின் பொழுது முன்பு உயிர் பலிகள் இடப்பட்டன. தற்பொழுது உயிர் பலிகள் இடப்படுவதில்லை. இத்திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி, ராமநவமி, ஜென்மாஷ்டமி போன்ற வைணவ பண்டிகைகள் அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருப்பதி பிரம்மோற்சவம் புகழ்பெற்ற திருவிழாவாகும். பங்குனி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியை கணக்கில் கொண்டு இந்த திருவிழாவானது நடத்தப்படுகிறது. பிரம்மோற்சவம் 9 நாட்கள் நடைபெறுகிறது. இவ்விழாவினை பிரம்மதேவர் முதலாக நடத்தினார் என்பதால் பிரம்மோற்சவம் என்று பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பிரம்மோற்சவ காலத்தில் ஒரு வாரத்திற்குள் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு இறைவனை தரிசிக்க குவிகின்றனர். ரதசப்தமியும் இங்கு சிறப்புற நடைபெறுகிறது. அன்றைய நாளில் வெங்கடேஸ்வரரின் திருவீதி உலா நடைபெறுகிறது. திருமலை கோவிலில் தினமும் அதிகாலையில் வெங்கடாஜலபதியை துயில் எழுப்ப
சுப்ரபாத சேவை செய்யப்படுகிறது. இந்நிகழ்வின் பொழுது தொட்டிலில் முதல் நாள் இரவு கிடத்தி சென்ற ஸ்ரீனிவாச மூர்த்தியை மூலவருக்கு அருகே வைத்து அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்படுகின்றன. மார்கழி மாதத்தில் மட்டும் ஆண்டாளின் திருப்பாவை மற்றும் திருப்பல்லாண்டு போன்ற தெய்வ தமிழ் பாசுரங்களை ஒலிக்க செய்கின்றனர். இங்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதம் உலக புகழ் பெற்றதாகும். இந்த பிரசாதமானது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தினரை தவிர வேறு யாரும் தயாரித்து விற்கக்கூடாது என்பதற்கான புவிசார் குறியீடு காப்புரிமையை பெற்றதாகும். இத்தலத்தில் முடிக்காணிக்கை செலுத்துவது பக்தர்களின் வேண்டுதல்களில் பிரதானமாக இருக்கிறது. நமது பாரத தேசத்திலேயே அதிக வருமானம் கொண்ட முதல் கோவிலாக திருப்பதி விளங்கி வருவதும் குறிப்பிடத்தகுந்தது. திருமலைக்கு திருப்பதி மலை அடிவாரத்தில் இருந்து நடந்து செல்ல 2 பாதைகள் உள்ளன. அவை அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு என்று அழைக்கப்படுகின்றன. அலிப்பிரி திருப்பதிக்கு அருகில் உள்ளது. இது நெடுநாட்களாக பயன்பாட்டில் தொடர்ந்து இருந்து வருகிறது. 9 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த மலைப்பாதையில் 5 கோபுரங்களுடன் மொத்தம் 3550 படிக்கட்டுகள் உள்ளன. ஸ்ரீவாரிமெட்டு திருப்பதிக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திற்கு அருகே அமைந்துள்ளது. பழங்காலத்தில் பெருமளவில் பயன்பாட்டில் இருந்து சமீப ஆண்டுகளில் திருப்பதி தேவஸ்தானத்தினரால் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பதிவின் வாயிலாக திருப்பதி திருமலையின் பெருமைகளையும் சிறப்புகளையும் வரலாற்றினையும் நாம் அறிந்து கொண்டோம். திருப்பதி திருமலையின் பெருமைகளையும் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.